ஒரு ராஜா வந்தா எல்லாரும் எழுந்து நிற்கிறது வழக்கம். ஒரு முக்கியமான நபர் நம்ம வீட்டுக்கு வந்தா மரியாதைக்காக எழுந்து அவங்கள வரவேற்போம். ஆனா பரலோகத்துல இருந்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்த மனுஷகுமாரன் எழுந்து நின்ற சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க வாசிக்கலாம். மார்க்கு 16:19 இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆனா ஒரு நாள் ஒரு மனிதருக்காக அவர் எழுந்து நின்னாரு. அவர் யார் தெரியுமா? கிறிஸ்தவ சபையின் முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7:56 பிரதான ஆசாரியர்களும் சுற்றி இருந்தவர்களும் அவருக்கு விரோதமாக எழுந்த பொழுது ஸ்தேவான், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இதை கேட்டு மூர்க்க வெறி கொண்டவர்கள் பல்லை கடித்து அவன் மேல் கல்லெறிந்தார்கள். ஆனால் ஸ்தேவானோ முழங்கால் பணியிட்டு, தேவனே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று ஜெபித்தான். கர்த்தருக்குள் இரத்த சாட்சியாய் மரித்து நித்திரை அடைந்தான். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களும் நீங்கள் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பீர்களா? தேவன் உங்களையும் கனப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பரலோகத்தில் மனுஷகுமாரன் எழுந்து நிற்கும் அந்த நாளுக்காக நீங்கள் தயாரா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், சிலர் உங்களை விமர்சிக்கலாம், சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகலாம். ஆனால் யாரை அனுப்புவேன், யாரன் காரியமாய் போவார் என்ற இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கண்ணீரோடு நிற்கிறார். நீங்கள் தயாரா அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல? நாம் அவருக்காக சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுபடும் போது நிச்சயமாகவே நம்மையும் ஸ்தேவானை போல எழுந்து நின்று கனப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு டே 20 அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தேன். நான் எப்பவும் போல் 4:35 இருந்துச்சேன். அதுக்கப்புறமா வர்ஷிப், பைபிள் ரீடிங், ப்ரேயர், அப்புறம் நான் அதை ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு இன்னைக்கு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ். நான் 5லேருந்து 30 வரைக்கும் வாசித்தேன். 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். தேவன் என் கூட பேசின வார்த்தைகளெல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்தேன். நீங்களும் இந்த தேவனுடைய வார்த்தை பயணத்தில் பயணிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.